ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்கிற திருவரங்கம் ஸ்ரீரங்கத்துக்கு தான் வந்திருக்கோம். திருச்சி ஸ்ரீரங்கம். இந்த vlog வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தை பற்றின ஒரு ஒரு டூர் மாதிரி இருக்க போது. நம்ம உள்ளுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் வந்து போனோம், பிரகாரங்கள்லாம் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த vlogல பார்க்க போகிறோம். நம்ம வந்து இது மட்டும் இல்லாமல் வர வழியில் என்னென்ன திருச்சியில் என்னென்னலாம் வந்து முக்கிய இடங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்ரீரங்கம் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த கோவிலில் உள்ளுக்குள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய க்யூ, உள்ளுக்குள்ளே போகிறதுக்கே வந்து பெரிய க்யூ இருந்தது. ஸோ அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியை ஒட்டி இந்த க்யூ வந்து அப்படியே நின்றுட்டு இருந்தது. நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போனோடனே நம்ம வந்து பிரகாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து தர்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள் தங்க விமானம். இங்கேருந்து பார்த்தா நம்மளுக்கு தங்க விமானம் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வக்சேனர் சன்னதி. இந்த விஸ்வக்சேனர் தான் வந்து சேனாதிபதி ரங்கநாதருக்கு. இங்கேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து தங்க விமானம் தெரியும். இது பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல். இதுதான் சொர்க்கவாசல் கதவு. இது வழியாக தான் வந்து பெருமாள் வந்து வைகுண்ட ஏகாதசியும் போது வருவார். பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு தங்கப்பள்ளி தெரியுது பாருங்கள். சொர்க்கவாசலுக்கு முன்னாடி தங்கப்பள்ளி இருக்கும். அதை பார்த்தா விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னாக்கா இதுதான் வந்து கோவில் வெளி பிரகாரம். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் கோவில் வந்து இந்த காலத்தில் கட்ட முடியுமான்னு தெரியல. அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க கல்லால். இந்த பிரகாரம் வழியாக நம்ம அப்படியே வந்து சுற்றி வெளியில் போக வேண்டியதான். இது ராமானுஜர் சிலை, நல்ல பெரிய சிலை ஒன்று வச்சுருக்காங்க. பிரகாரத்தை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னாக்கா இதை ஒட்டியே நம்ம வந்து அப்படியே வந்து வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது வெளிப்பிரகாரம். இது வழியாக நம்ம அப்படியே போனோம்னாக்கா கோவிலோட புஷ்கரணி வந்துடும். இதுதான் வந்து கோவிலோட புஷ்கரணி. பெருமாளுக்கு தீர்த்த வாரியெல்லாம் நடக்கிறதெல்லாம் இங்கே தான் நடக்கும். இது வழியாக அப்படியே நம்ம வந்தோம்னாக்கா நம்ம ஆயிரங்கால் மண்டபம் வந்துடும். இது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டாள் கண்ணாடி அறை சேவைன்னு ஒன்று ரொம்ப அழகாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. இது நம்ம அந்த பக்கம் பார்த்தோம்ல பரமபத வாசல், அதோட பேக் சைடு இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வழியாக தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க பரமபத வாசலை. ஸோ இது வழியாக அப்படியே தாயார் சன்னதி போக வேண்டியதான். தாயார் சன்னதி போயிட்டு அப்படியே வெளியில் வந்தோம்னாக்கா இந்த நம்ம கொடிமரத்துக்கிட்ட வந்துடுவோம். நம்ம ஸ்ரீரங்கத்தில் நம்மளோட யூடியூபர் சாராவை மீட் பண்ணோம். அவங்களோட கிட்ஸ் 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க பாருங்கள் நீங்களே.
தேங்க்யூ சார் ஃபார் திஸ் வீடியோ. இது பார்த்தீங்கன்னா கோவில் வெளிப்பிரகாரத்திலேயே சங்கு சக்கரம் கருடாழ்வார் ரொம்ப அழகாக இருந்தது, அதான் கேப்சர் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த திருவரங்க விலாக் பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.